வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நீங்கள் இந்த காணொளியை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயல் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது. நீங்கள் இதை கேட்க வேண்டிய சரியான நேரம் இதுதான். நான் இன்று உங்களுக்கு சொல்லப் போகிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். சிவசக்தி, அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களை தேடி வந்திருக்கிறது. ஆமாம், நீங்கள்தான் அதை தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உண்மையில் அந்த தெய்வீக ஆற்றல் தான் உங்களை தேடி வந்திருக்கிறது. இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். ஆனால் அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற அனுபவங்கள், பண்டைய தமிழர்களின் ஆன்மீக ரகசியங்கள், சிவபெருமானின் தெய்வீக செய்திகள், உங்கள் சக்கரங்களை எப்படி எழுப்புவது, பிரபஞ்சம் எப்படி உங்களுடன் பேசுகிறது மற்றும் இதுவரை யாரும் உங்களிடம் சொல்லாத ஒரு அதிர்ச்சியான உண்மை. ஆம், இந்த காணொளியின் இறுதியில் நான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளியிடப் போகிறேன். அது உங்கள் ஆன்மீக பயணத்தையே முழுவதுமாக மாற்றிவிடும். சரி, இப்போது தொடங்குவோம். நான் இந்த காணொளியை உருவாக்க கடந்த பல நாட்களாக உழைத்திருக்கிறேன். தகவல்களை சேகரித்தல், பழைய ஓலைச்சுவடிகளை படித்தல், பல ஆன்மீக குருமார்களுடன் பேசி அனுபவங்களை சேகரித்தல், பதிவு செய்தல், திருத்துதல் என அனைத்தும் ஒரே காரணத்திற்காக, உங்களுக்கு உண்மையான ஆன்மீக வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் உங்கள் ஆன்மீக பயணம் எனக்கு முக்கியம். இப்போது சொல்கிறேன், கேளுங்கள். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வந்திருக்கிறது? நீங்கள் தியானம் செய்யும் போதோ அல்லது திடீரென்று ஏதோ ஒரு தருணத்தில் உங்களுக்குள் ஒரு குரல் பேசுகிறது போல உணர்கிறீர்களா? யாரோ உங்களை அழைக்கிறார்கள் என்று தோன்றுகிறதா? அல்லது சில சமயங்களில் இரவு நேரங்களில் திடீரென்று விழித்தெழுந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் என்று பிரபஞ்சம் முயற்சிக்கிறது என்று உணர்கிறீர்களா? இது உங்களுக்கு நடந்திருக்கிறதா? அப்படி நடந்திருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் அதுதான் சிவசக்தியின் முதல் அழைப்பு. பிரபஞ்சம் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த அழைப்பை கவனிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் அதை வெறும் கனவு என்று நினைக்கிறார்கள், மனப்பிரமை என்று ஒதுக்கிவிடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அது உங்கள் ஆன்மாவின் விழிப்பு நிலையின் முதல் படி. நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். சென்னையில் வாழும் சுப்பிரமணியம் என்ற நபர். அவருக்கு வயது 60. வாழ்நாள் முழுவதும் வேலை செய்து, குடும்பத்தை கவனித்து, பிள்ளைகளை படிக்க வைத்து, திருமணம் செய்து விட்டார். ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு ஏதோ ஒரு வெறுமை உணர்வு வந்தது. வாழ்க்கையில் எல்லாம் சாதித்து விட்டோம், ஆனால் எதற்காக இந்த வாழ்க்கை என்ற கேள்வி அவரை துரத்தியது. ஒரு நாள் இரவு அவர் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது திடீரென்று அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அவர் கண்களை மூடிய போது ஒரு பிரகாசமான நீல வெளிச்சம் தெரிந்தது. அந்த வெளிச்சத்திற்குள் ஒரு உருவம் மெல்ல மெல்ல வடிவம் எடுத்தது. அது சிவபெருமானின் நடராஜர் வடிவம். அந்த அனுபவம் வெறும் 5 வினாடிகள் தான் நீடித்தது. ஆனால் அந்த 5 வினாடிகள் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது. அதன் பிறகு சுப்பிரமணியம் ஆன்மீக பாதையில் நுழைந்தார். தியானம் கற்றுக்கொண்டார். மந்திரங்கள் ஜபிக்கத் தொடங்கினார். இன்று அவர் ஒரு முழுமையாக மாறிய மனிதர். அவருடைய வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி, நோக்கம் அனைத்தும் கிடைத்துவிட்டது. அவர் சொல்லும்போது அந்த ஒரு தருணம்தான் என் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று சொல்கிறார். இப்போது நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு அதிசயமான அனுபவம், எல்லாருக்கும் இப்படி நடக்காதே என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் இது எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனால் வெவ்வேறு வடிவங்களில். சிலருக்கு ஒரு கனவாக வரலாம், சிலருக்கு ஒரு உணர்வாக வரலாம், சிலருக்கு தியானத்தின் போது ஒரு உள்ளுணர்வாக வரலாம், சிலருக்கு ஒரு எண்ணமாக, திடீர் புரிதலாக வரலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நாம் இந்த அழைப்புகளை புறக்கணிக்கிறோம். நாம் மிகவும் பிஸியாக இருக்கிறோம். தொலைக்காட்சி, செய்தி, சமூக வலைதளங்கள், வேலை, குடும்ப பொறுப்புகள் என்று நம் மனம் எப்போதும் ஏதோ ஒன்றில் மூழ்கி இருக்கிறது. பிரபஞ்சம் நம்மை அழைக்கிறது, ஆனால் நாம் கேட்க நேரமில்லை. அதனால்தான் இன்று நான் இந்த காணொளியை உருவாக்கியிருக்கிறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டும், நிறுத்துங்கள், சற்று நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், கேளுங்கள். பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்று கேளுங்கள். இப்போது சொல்கிறேன், சிவசக்தி என்றால் என்னவென்று. சிவசக்தி என்பது வெறும் ஒரு கடவுள் அல்ல, அது ஒரு ஆற்றல். அது உங்களுக்குள்ளும் இருக்கிறது, என்னுக்குள்ளும் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது. சிவன் என்பது அழிவின் தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? சிவன் மாற்றத்தின் தெய்வம். நீங்கள் பழைய நீங்களாக இருக்க வேண்டும் என்றால் சிவனை வழிபட வேண்டாம். ஆனால் நீங்கள் மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வேண்டும், உங்கள் பழைய பழக்கங்களை, பயங்களை, வரம்புகளை உடைக்க வேண்டுமென்றால் சிவசக்தியை அழைக்க வேண்டும். சிவசக்தி உங்களுக்குள் வரும்போது அது உங்கள் பழைய நீங்களை அழிக்கும். ஆனால்
அந்த அழிவுதான் உண்மையான படைப்புக்கு வழி. அதனால்தான் சிவபெருமான் நடராஜராக நடனமாடும் வடிவில் காட்சியளிக்கிறார். ஆனந்த தாண்டவம். அந்த நடனத்தில் அழிவும் உண்டு, படைப்பும் உண்டு. உங்களுக்குள் இருக்கும் சிவசக்தியை எழுப்புவது எப்படி என்பதை இப்போது நான் விளக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. பலர் தியானம் செய்கிறார்கள், மந்திரம் சொல்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள், ஆனால் எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்று புலம்புகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் மனதில் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லை. அவர்கள் செய்வது ஒரு சடங்கு. ஆனால் உண்மையான ஆன்மீகம் சடங்கு அல்ல. அது ஒரு அனுபவம், அது ஒரு உணர்வு, அது ஒரு மாற்றம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிற முதல் விஷயம் மிக முக்கியமானது. கவனமாக கேளுங்கள். உங்கள் மனதை சுத்தப்படுத்துவது எப்படி என்பது முதல் படி. பலர் தியானம் செய்ய உட்காரும் போது அவர்களுடைய மனம் எல்லா இடத்திலும் ஓடுகிறது. வேலை பற்றி நினைக்கிறார்கள், குடும்ப பிரச்சனைகள் பற்றி நினைக்கிறார்கள், நாளைய திட்டங்கள் பற்றி நினைக்கிறார்கள். இது இயல்புதான். ஏனென்றால் நம் மனம் ஒரு குரங்கு போன்றது. ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு எப்போதும் குதித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இது கடினமானது, ஆனால் சாத்தியமானது. நான் உங்களுக்கு ஒரு எளிய முறையை சொல்கிறேன். இது பழைய தமிழ் சித்தர்கள் பயன்படுத்திய முறை. நீங்கள் உட்காரும் போது உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே செல்லும் மூச்சு, வெளியே வரும் மூச்சு. வேறு எதுவும் செய்ய வேண்டாம். வெறும் கவனிப்பு மட்டும் போதும். முதல் நாள் உங்களால் 2 நிமிடங்கள் மட்டுமே கவனிக்க முடியும். பரவாயில்லை. அடுத்த நாள் 3 நிமிடங்கள். மெல்ல மெல்ல அதிகரியும். இதை தொடர்ந்து செய்தால் ஒரு வாரத்தில் நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். உங்களுக்குள் ஒரு அமைதி வரும். ஆனால் இதை விட முக்கியமானது, உங்கள் வாழ்க்கையில் தினமும் நீங்கள் செய்யும் செயல்களை கவனியுங்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் யோசிக்கும் எண்ணங்கள், நீங்கள் செய்யும் செயல்கள், இவை அனைத்தும் உங்கள் ஆற்றலை பாதிக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் யாரிடமாவது கோபமாக பேசினால் அந்த எதிர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ளேயே தங்கிவிடும். நீங்கள் யாரையாவது பற்றி தவறாக நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனதை மாசுபடுத்தும். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நல்லவை நினை, நல்லவை பேசு, நல்லவை செய் என்று. இது வெறும் ஒழுக்கம் மட்டுமல்ல, இது ஆற்றல் விஞ்ஞானம். உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. அந்த அதிர்வு பிரபஞ்சத்தில் பரவுகிறது. பிரபஞ்சம் அதே அதிர்வை திரும்ப உங்களிடம் அனுப்புகிறது. இதுதான் ஈர்ப்பு விதி என்று நவீன உலகில் சொல்கிறார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் இதை 1000 வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடித்து விட்டார்கள். அதை கர்மா என்று அழைத்தார்கள். நீங்கள் நல்ல எண்ணங்களை நினைத்தால் நல்லது உங்களிடம் வரும். நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை நினைத்தால் எதிர்மறை அனுபவங்கள் உங்களிடம் வரும். இது மிக எளிமையானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போது இரண்டாவது விஷயம், உங்கள் சக்கரங்களை எழுப்புவது எப்படி என்று. நம் உடலில் 7 முக்கிய ஆற்றல் மையங்கள் உள்ளன. இவை சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை முதுகெலும்பின் அடிப்பகுதியிலிருந்து தலையின் உச்சி வரை அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு சக்கரமும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக வேலை செய்கிறது. முதல் சக்கரம் மூலாதாரம். இது உங்கள் உயிர் வாழும் உள்ளுணர்வை கட்டுப்படுத்துகிறது. இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம். இது உங்கள் படைப்பாற்றல் மற்றும் இன்பத்தை கட்டுப்படுத்துகிறது. மூன்றாவது சக்கரம் மணிபூரகம். இது உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் சக்தியை கட்டுப்படுத்துகிறது. நான்காவது சக்கரம் அநாகதம். இது உங்கள் அன்பு மற்றும் இரக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. ஐந்தாவது சக்கரம் விசுத்தி. இது உங்கள் தொடர்பாடல் மற்றும் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. ஆறாவது சக்கரம் ஆக்ஞா. இது உங்கள் உள்ளுணர்வு மற்றும் ஞானத்தை கட்டுப்படுத்துகிறது. ஏழாவது சக்கரம் சகஸ்ரார. இது உங்கள் ஆன்மீக இணைப்பை கட்டுப்படுத்துகிறது. பெரும்பாலான மக்களுக்கு இந்த சக்கரங்கள் முழுமையாக திறந்திருக்காது. சிலவற்றில் அடைப்பு இருக்கலாம், சிலவற்றில் ஆற்றல் குறைவாக இருக்கலாம். இதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகின்றன. உதாரணமாக, உங்கள் இதய சக்கரம் முழுமையாக திறந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியாது. உறவுகளில் பிரச்சனைகள் வரும். உங்கள் தொண்டை சக்கரம் அடைபட்டிருந்தால் நீங்கள் உங்கள் உண்மையை சொல்ல முடியாது. மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதில் சிரமம் ஏற்படும். அதனால் இந்த சக்கரங்களை சுத்தப்படுத்துவது, திறப்பது, சீராக்குவது மிக முக்கியம். இதை எப்படி செய்வது? முதலில் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் உரிய மந்திரங்கள் உண்டு. இந்த மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் நீங்கள் அந்த சக்கரத்தை எழுப்பலாம். உதாரணமாக, மூலாதார சக்கரத்திற்கு லம் என்ற பீஜ மந்திரம். தினமும் இதை 108 முறை சொன்னால் அந்த சக்கரம் செயல்பட தொடங்கும். ஆனால் மந்திரம் மட்டும் போதாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையையும் மாற்ற வேண்டும். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான எண்ணங்கள், இவை அனைத்தும் சக்கரங்களை பாதிக்கின்றன. நான் உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன்.
மதுரையில் வாழும் ஒரு பெண்மணி. அவருக்கு பெயர் மீனாட்சி. அவருக்கு வயது 55. கடந்த பல வருடங்களாக அவருக்கு தொண்டை பிரச்சனைகள். குரல் சரியாக வரவில்லை. பேசுவதில் சிரமம். மருத்துவர்களிடம் காட்டினார். மருந்துகள் சாப்பிட்டார். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆன்மீக குரு கூறினார், உங்கள் விசுத்தி சக்கரம் அடைபட்டிருக்கிறது, அதை திறக்க வேண்டும் என்று. அவருக்கு முதலில் நம்பிக்கை வரவில்லை. ஆனால் வேறு வழி இல்லாததால் அந்த குருவின் வழிகாட்டுதலின்படி தியானம் செய்ய தொடங்கினார். தினமும் காலையில் 20 நிமிடங்கள் அவர் தொண்டை சக்கரத்தில் கவனம் செலுத்தினார். ஹம் என்ற மந்திரத்தை 108 முறை சொன்னார். நீல நிறத்தை மனதில் வரவழைத்தார். 3 மாதங்களுக்கு இதை தொடர்ந்து செய்தார். 4வது மாதத்தில் அவருக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அவரது குரல் மீண்டும் வரத் தொடங்கியது. தொண்டை பிரச்சனைகள் மறையத் தொடங்கின. இன்று அவர் முழுமையாக குணமடைந்து விட்டார். மருத்துவர்களுக்கே ஆச்சரியம். ஆனால் இதைவிட முக்கியமானது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம். முன்பு அவர் மிகவும் அமைதியானவர். தன் கருத்துக்களை சொல்ல பயப்படுவார். ஆனால் இப்போது அவர் தன்னம்பிக்கையுடன் பேசுகிறார். தன் உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய உறவுகள் மேம்பட்டுள்ளன. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே மாறிவிட்டது. இது சக்கரங்களின் சக்தி. இது மாயமல்ல, இது விஞ்ஞானம். நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஆற்றல் விஞ்ஞானம். இப்போது 3வது விஷயம், பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் சிக்னல்களை எப்படி புரிந்துகொள்வது என்று. நான் இதை மிக முக்கியமானது என்று சொல்கிறேன். ஏனென்றால் பிரபஞ்சம் எப்பொழுதும் நம்மிடம் பேசுகிறது. ஆனால் நாம் கேட்பதில்லை. நாம் பிஸியாக இருக்கிறோம். நாம் கவனிப்பதில்லை. ஆனால் நீங்கள் கவனித்தால் எல்லா இடத்திலும் சிக்னல்கள் இருக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். 2 வழிகள் இருக்கின்றன. எது சரி என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பாடல் உங்கள் மனதில் வருகிறது. அல்லது வானத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மேகங்கள் தெரிகின்றன. அல்லது தெருவில் நடந்து செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணை பல இடங்களில் பார்க்கிறீர்கள். இவை அனைத்தும் சிக்னல்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மெசேஜை அனுப்புகிறது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். சில குறிப்பிட்ட எண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. உதாரணமாக, 111 என்ற எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்த்தால் அது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. 222 என்றால் சமநிலை மற்றும் நல்லிணக்கம். 333 என்றால் ஆன்மீக வளர்ச்சி. 444 என்றால் நிலைத்தன்மை மற்றும் வலுவான அடித்தளம். 555 என்றால் மாற்றம் வரப்போகிறது. இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இவற்றை தெய்வீக எண்கள் என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று சொல்வார்கள். ஆனால் நம் பாரதிய மரபில் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார்கள். எண் சாஸ்திரம் என்ற ஒரு முழு அறிவியல் நம்மிடம் இருக்கிறது. சிலருக்கு கனவுகளில் செய்திகள் வரும். நீங்கள் ஒரு கனவு கண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கனவில் நீங்கள் உயரமான மலையின் உச்சியில் நிற்கிறீர்கள். கீழே பார்த்தால் பயமாக இருக்கிறது. ஆனால் மேலே பார்த்தால் அற்புதமான சூரிய உதயம் தெரிகிறது. இந்த கனவு என்ன சொல்கிறது? நீங்கள் ஒரு சவாலான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தைரியமாக முன்னேறினால் உங்களுக்கு அற்புதமான வெற்றி காத்திருக்கிறது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஊக்கச் செய்தி. சிலருக்கு இயற்கையில் சமிக்ஞைகள் தெரியும். நீங்கள் வெளியில் நடந்து செல்லும் போது திடீரென்று ஒரு பறவை உங்கள் முன்னால் வந்து உட்காருகிறது. அல்லது ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் தோளில் வந்து அமர்கிறது. இவை அனைத்தும் செய்திகள். பட்டாம்பூச்சி என்பது மாற்றத்தின் அடையாளம். அது முட்டையிலிருந்து புழுவாக மாறுகிறது. பிறகு கூட்டு புழுவாக மாறுகிறது. இறுதியில் அழகான பட்டாம்பூச்சியாக வெளியே வருகிறது. நீங்களும் அதே போன்ற மாற்றத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று பிரபஞ்சம் சொல்கிறது. பறவைகள், குறிப்பாக காகங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. நம் முன்னோர்கள் காகங்களை முன்னோர்களின் தூதர்கள் என்று நம்பினார்கள். நீங்கள் உங்கள் இறந்து போன உறவினர்களை நினைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு காகம் உங்கள் முன்னால் வந்தால் அது அவர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி. சிலருக்கு மனிதர்கள் மூலம் செய்திகள் வரும். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையால் கஷ்டப்படுகிறீர்கள். திடீரென்று ஒரு அந்நியர் உங்களிடம் வந்து சில வார்த்தைகள் சொல்கிறார். அந்த வார்த்தைகள் சரியாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கிறது. இது தற்செயல் அல்ல. இது பிரபஞ்சம் அந்த மனிதர் மூலம் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது. இப்படி பிரபஞ்சம் 1000 வழிகளில் நம்மிடம் பேசுகிறது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டும். நாம் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். இப்போது 4வது விஷயம், தியானத்தின் உண்மையான சக்தி என்ன என்று. பலர் தியானம் என்பது வெறும் நிம்மதிக்காக செய்யும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தியானம் மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக கருவி.
அது உங்கள் நனவு நிலையை உயர்த்துகிறது, உங்கள் உணர்வுகளை விரிவுபடுத்துகிறது, உங்களை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கிறது. தியானம் செய்யும் போது உங்கள் மூளை அலைகள் மாறுகின்றன. நீங்கள் பீட்டா நிலையிலிருந்து ஆல்பா நிலைக்கு செல்கிறீர்கள். மேலும் ஆழமாக தியானித்தால் தீட்டா நிலைக்கு செல்கிறீர்கள். மிக மிக ஆழமான தியானத்தில் டெல்டா நிலை. இந்த ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறு அனுபவங்கள் நடக்கும். ஆல்பா நிலையில் நீங்கள் மிகவும் ரிலாக்ஸாக உணர்வீர்கள். உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். தீட்டா நிலையில் உங்களுக்கு ஆழமான உள்ளுணர்வுகள் கிடைக்கும். கடந்த கால நினைவுகள் வரலாம், எதிர்கால தரிசனங்கள் தெரியலாம். டெல்டா நிலையில் நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக விடுவீர்கள். இது சமாதி நிலை. இதை அடைவது மிகவும் கடினம், ஆனால் சாத்தியம். நான் உங்களுக்கு ஒரு எளிய தியான முறையை கற்றுக் கொடுக்கிறேன். இதை தினமும் காலையில் செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். முதலில் ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள். இப்போது உங்கள் மூச்சை கவனியுங்கள். 5 எண்ணிக்கை மூச்சை உள்ளே இழுங்கள். 5 எண்ணிக்கை மூச்சை நிறுத்துங்கள். 5 எண்ணிக்கை மூச்சை வெளியே விடுங்கள். 5 எண்ணிக்கை காலியாக நிறுத்துங்கள். இதை 10 முறை செய்யுங்கள். இப்போது உங்கள் மனதில் ஒரு பிரகாசமான வெள்ளை வெளிச்சத்தை கற்பனை செய்யுங்கள். அந்த வெளிச்சம் உங்கள் தலையின் உச்சியிலிருந்து உள்ளே வருகிறது. மெல்ல மெல்ல அது உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. ஒவ்வொரு செல்லையும் தூய்மைப்படுத்துகிறது. ஒவ்வொரு சக்கரத்தையும் எழுப்புகிறது. இந்த வெளிச்சம் உங்கள் பாதங்கள் வழியாக கீழே பூமிக்குள் செல்கிறது. பூமி தாய் அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்கிறாள். பிறகு அவள் தன் சக்தியை மீண்டும் உங்களுக்கு அனுப்புகிறாள். இப்போது நீங்கள் வானமும் பூமியும் இரண்டுக்கும் இடையே ஒரு பாலமாகிவிட்டீர்கள். இந்த நிலையில் சில நிமிடங்கள் இருங்கள். உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை கவனியுங்கள். ஆனால் அவற்றுடன் இணைக்க வேண்டாம். அவை வந்து போகட்டும். நீங்கள் வெறும் சாட்சியாக இருங்கள். 10 நிமிடம் கழித்து மெல்ல மெல்ல உங்கள் கவனத்தை மீண்டும் உங்கள் மூச்சுக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் விரல்களையும் கால் விரல்களையும் அசைக்கத் தொடங்குங்கள். கண்களை மெதுவாக திறங்கள். இந்த எளிய தியானத்தை தினமும் செய்தால் ஒரு வாரத்திலேயே நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். உங்கள் மன அழுத்தம் குறையும். உங்கள் தெளிவு அதிகரிக்கும். உங்கள் ஆற்றல் மேம்படும். உங்கள் ஆன்மீக இணைப்பு வலுப்பெறும். ஆனால் இதைவிட முக்கியமானது தியானத்தின் போது நீங்கள் பெறும் செய்திகள். சில நேரங்களில் தியானத்தின் போது உங்களுக்கு திடீர் உள்ளுணர்வுகள் வரும். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிய வரும். உங்கள் வாழ்க்கை பாதை பற்றிய தெளிவு கிடைக்கும். இதுதான் சிவபெருமானுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வழி. தியானம் என்பது ஒரு தொலைபேசி போன்றது. அதன் மூலம் நீங்கள் பிரபஞ்ச சக்தியை நேரடியாக அழைக்கலாம். உங்கள் கேள்விகளை கேட்கலாம், பதில்களை பெறலாம். இப்போது 5வது விஷயம், மந்திரங்களின் உண்மையான சக்தி என்ன என்று. மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒலி அதிர்வுகள். ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு உண்டு. அந்த அதிர்வு நம் உடலிலும் மனதிலும் மாற்றங்களை உண்டாக்குகிறது. உதாரணமாக, ஓம் என்ற மந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மிக பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரம். இது பிரபஞ்சத்தின் முதல் ஒலி என்று சொல்வார்கள். நீங்கள் ஓம் என்று உச்சரிக்கும் போது அது 3 பாகங்களாக பிரிகிறது. அ, உ, ம. அ என்பது படைப்பு, உ என்பது காப்பு, ம என்பது அழிவு அல்லது மாற்றம். இது படைப்பு, காப்பு, அழிவின் முழு சுழற்சியை குறிக்கிறது. ஓம் நமசிவாய என்ற மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது. இது பஞ்சாட்சர மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. 5 எழுத்துகள்: ந, ம, சி, வ, ய. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு உறுப்பை குறிக்கிறது. ந என்பது பூமி, ம என்பது நீர், சி என்பது நெருப்பு, வ என்பது காற்று, ய என்பது ஆகாயம். இந்த 5 தத்துவங்களும் சேர்ந்து நம் உடலை உருவாக்குகின்றன. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் உங்கள் 5 தத்துவங்களும் சீராகும். உங்கள் உடல் ஆரோக்கியமாகும். உங்கள் மனம் தெளிவாகும். உங்கள் ஆன்மா விழித்தெழும். ஆனால் மந்திரத்தை சரியாக உச்சரிக்க வேண்டும். சரியான உச்சரிப்பு மிக முக்கியம். தவறான உச்சரிப்பில் சொன்னால் அது எதிர்விளைவை உண்டாக்கலாம். அதனால் முதலில் ஒரு குருவிடம் கற்றுக்கொள்வது நல்லது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்கிறேன். இது மகாமிருத்யுஞ்சய மந்திரம். இது மரணத்தை வெல்லும் மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இது வெறும் மரணத்தை வெல்வதற்கு மட்டுமல்ல. இது எந்த கஷ்டத்தையும், எந்த நோயையும், எந்த துன்பத்தையும் வெல்லும் சக்தி உடையது. மந்திரம் இப்படி செல்கிறது: ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். இதன் அர்த்தம், நான் 3 கண்களை உடைய சிவபெருமானை வழிபடுகிறேன். அவர் நறுமணம் மிக்கவர், எல்லா உயிர்களையும் வளர்ப்பவர். வெள்ளரிக்காய் கொடி தன் தண்டிலிருந்து பழுத்து விடுபடுவது போல என்னை மரணத்திலிருந்து விடுவித்து அழியாமைக்கு அழைத்துச் செல்லட்டும். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் மறைய தொடங்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பயங்கள் போகும்.
உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் நடக்கும். ஆனால் மந்திரம் மட்டும் சொன்னால் போதாது. நீங்கள் அதை மனதில் உணர வேண்டும். நீங்கள் அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்கள் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது வேலை செய்யும். இப்போது நான் உங்களுக்கு 6வது விஷயத்தை சொல்கிறேன். இது மிக முக்கியமானது. கவனமாக கேளுங்கள். பிரபஞ்சத்தின் விதிகள் என்ன என்று. இந்த விதிகளை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி வடிவமைக்கலாம். முதல் விதி, எண்ணங்கள் விஷயங்களாக மாறுகின்றன. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. நீங்கள் வறுமை பற்றி எப்போதும் நினைத்தால் வறுமை வரும். நீங்கள் செல்வம் பற்றி நினைத்தால் செல்வம் வரும். இது மிக எளிமையானது, ஆனால் மிக சக்தி வாய்ந்தது. 2வது விதி, நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு பன்மடங்காக திரும்பி வரும். நீங்கள் அன்பை கொடுத்தால் அன்பு வரும். நீங்கள் உதவி செய்தால் உதவி வரும். நீங்கள் பணம் கொடுத்தால் பணம் வரும். ஆனால் நீங்கள் வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பு வரும். நீங்கள் வன்முறையை கொடுத்தால் வன்முறை வரும். 3வது விதி, நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அது தொடர்கிறது. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து போராடினால் அவை வலுவாகும். ஆனால் நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டால் அவை தானாக மறைந்துவிடும். இது மிக ஆழமான உண்மை. 4வது விதி, எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அது சரியான நேரத்தில் வரும். நீங்கள் வற்புறுத்தினால் அது வராது. நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்தால் அது வரும். 5வது விதி, உங்கள் உள் உலகம்தான் உங்கள் வெளி உலகத்தை உருவாக்குகிறது. நீங்கள் உங்களுக்குள் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருக்கும். நீங்கள் உங்களுக்குள் குழப்பமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கும். அதனால் முதலில் உங்களை மாற்றுங்கள். பிறகு உங்கள் உலகம் தானாக மாறும். இந்த 5 விதிகளையும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறும். இது எனக்கு மட்டும் சொல்லும் வார்த்தைகள் அல்ல. இது ஆயிரக்கணக்கான வருடங்களாக பல ஞானிகள் கண்டுபிடித்த உண்மைகள். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். திருச்சியில் வாழும் ஒரு இளைஞன். அவனுக்கு பெயர் கார்த்திக். அவன் மிகவும் கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். வேலை இல்லை, பணம் இல்லை, கடன் மிகவும் அதிகம். தினமும் கவலையும் மன அழுத்தமும் நிறைந்த வாழ்க்கை. ஒரு நாள் அவன் ஒரு சாமியாரை சந்தித்தான். அந்த சாமியார் அவனிடம் இந்த 5 விதிகளை சொல்லிக் கொடுத்தார். ஆரம்பத்தில் கார்த்திக்கிற்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் வேறு வழி இல்லாததால் அவன் இந்த விதிகளை பின்பற்ற முடிவு செய்தான். முதலில் அவன் தன் எண்ணங்களை மாற்றினான். கஷ்டம் பற்றி நினைப்பதை நிறுத்தினான். வெற்றி பற்றி நினைக்க தொடங்கினான். தினமும் காலையில் எழுந்ததும் நன்றி சொல்ல தொடங்கினான். எனக்கு உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நன்றி. 2வதாக அவன் கொடுக்க தொடங்கினான். அவனிடம் பணம் இல்லை, ஆனால் அவனிடம் நேரம் இருந்தது. அவன் முதியவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கினான். ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தொடங்கினான். சிறிய விஷயங்கள், ஆனால் இதயத்துடன். 3வதாக அவன் தன் பிரச்சனைகளை எதிர்ப்பதை நிறுத்தினான். அவன் அவற்றை ஏற்றுக்கொண்டான். கடன் இருக்கிறது, சரி, இப்போது என்னால் முடிந்ததை செய்வேன் என்று நினைத்தான். இந்த ஏற்புதன்மை அவனுக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுத்தது. 4வதாக அவன் பொறுமையாக இருந்தான். அவசரப்படவில்லை. நல்லது நடக்கும் என்று நம்பினான். காத்திருந்தான். 5வதாக அவன் தன்னை மாற்றினான். தியானம் செய்ய தொடங்கினான். நல்ல புத்தகங்கள் படிக்க தொடங்கினான். நல்ல மனிதர்களுடன் பழகத் தொடங்கினான். 6 மாதங்களுக்குள் அவன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நடந்தன. திடீரென்று ஒரு நல்ல வேலை கிடைத்தது. அவன் கடன்களை திருப்பி செலுத்த தொடங்கினான். புதிய நண்பர்கள் கிடைத்தார்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை வந்தது. இன்று கார்த்திக் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவன் தன் கதையை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்கிறான், அந்த 5 விதிகள்தான் என் வாழ்க்கையை மாற்றின என்று. இப்போது 7வது விஷயம் மிக முக்கியமானது. சிவசக்தியை எப்படி தினமும் உங்கள் வாழ்க்கையில் அழைப்பது என்று. பலர் நினைக்கிறார்கள் சிவபெருமான் கோவிலில் மட்டும்தான் இருக்கிறார் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் சிவபெருமான் எல்லா இடத்திலும் இருக்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் இதயத்தில் இருக்கிறார், உங்களைச் சுற்றி உள்ள ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை ஒரு பூஜையாக மாற்ற வேண்டும். நீங்கள் எழுந்திருக்கும் தருணத்திலிருந்து தூங்கச் செல்லும் தருணம் வரை எல்லாமே ஒரு ஆன்மீக செயல்பாடு. காலையில் எழுந்ததும் முதலில் நன்றி சொல்லுங்கள். இன்னொரு நாள் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்த சிவபெருமானுக்கு நன்றி. பிறகு ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். இன்று என்ன செய்யப் போகிறீர்கள், எப்படி செய்யப் போகிறீர்கள் என்று திட்டமிடுங்கள். குளிக்கும்போது தண்ணீர் உங்கள் உடலை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல,
உங்கள் அணைக்களத்தையும் சுத்தப்படுத்துகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குளிக்கும்போது உங்கள் அனைத்து நேர்மறை எண்ணங்களும் கழுவப்படுகின்றன என்று கற்பனை செய்யுங்கள். சாப்பிடும்போது உணவை வெறும் வயிறு நிரப்புவதற்காக மட்டும் சாப்பிடாதீர்கள். உணவு உங்கள் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடுவதற்கு முன்பு சில வினாடிகள் மௌனமாக இருந்து உணவை கொடுத்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். வேலை செய்யும்போது அதை வெறும் பணம் சம்பாதிக்கும் வழியாக மட்டும் பார்க்காதீர்கள். அதை உலகிற்கு நீங்கள் செய்யும் சேவையாக பாருங்கள். உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் அதை முழு ஈடுபாடுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்யுங்கள். மக்களுடன் பேசும்போது ஒவ்வொரு மனிதரும் கடவுளின் ஒரு வடிவம் என்று நினையுங்கள். அவர்களை மரியாதையுடன் நடத்துங்கள். அன்புடன் பேசுங்கள். உதவி செய்யுங்கள். மாலையில் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். உங்கள் நாளை திரும்பி பாருங்கள். நீங்கள் என்ன நன்றாக செய்தீர்கள், என்ன தவறு செய்தீர்கள் என்று யோசியுங்கள். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நல்லதை தொடர்ந்து செய்யுங்கள். இரவு தூங்கச் செல்லும் முன் மீண்டும் நன்றி சொல்லுங்கள். இன்று நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி. நாளை நடக்கப் போகும் நல்ல விஷயங்களுக்கும் முன்கூட்டியே நன்றி. இப்படி ஒவ்வொரு நாளையும் ஒரு பூஜையாக மாற்றினால் உங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு கோவிலாக மாறும். நீங்கள் ஒரு நடமாடும் கோவில். உங்கள் இதயம் ஒரு ஆலயம். அங்கு சிவபெருமான் நித்தியம் வாழ்கிறார். இதுதான் உண்மையான ஆன்மீகம். இது கோவிலுக்கு செல்வதல்ல. இது மாலை அணிவதல்ல. இது விபூதி பூசுவதல்ல. இவை அனைத்தும் நல்லவைதான். ஆனால் இவை வெளிப்புற விஷயங்கள். உண்மையான ஆன்மீகம் உங்கள் உள்ளே நடக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இப்போது 8வது விஷயம். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் கர்மாவை எப்படி மாற்றுவது என்று. கர்மா என்பது என்ன? இது வெறும் நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டது வரும் என்பது மட்டுமல்ல. இது மிக ஆழமான ஒரு விதி. கர்மா என்பது காரணம் மற்றும் விளைவு. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும், நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. உங்கள் இன்றைய செயல்கள்தான் உங்கள் நாளையை தீர்மானிக்கின்றன. ஆனால் பலர் கேட்கிறார்கள், நான் ஏற்கனவே செய்துவிட்ட கர்மா பற்றி என்ன? அது என்னை தொடர்ந்து துரத்துகிறதே என்று. ஆமாம், கடந்த கால கர்மா உங்களை பாதிக்கும். ஆனால் நீங்கள் அதை மாற்ற முடியும். எப்படி? 3 வழிகள் உண்டு. முதல் வழி விழிப்புணர்வு. நீங்கள் உங்கள் கடந்த கால செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று யோசிக்க வேண்டும். அந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விழிப்புணர்வே உங்கள் கர்மாவின் பிடியை குறைக்கத் தொடங்கும். 2வது வழி மன்னிப்பு. நீங்கள் உங்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது மிக சக்தி வாய்ந்த கருவி. அது உங்கள் கர்மாவின் சங்கிலிகளை உடைக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். கோவையில் வாழும் ஒரு நபர். அவருக்கு பெயர் ராமசாமி. அவர் தன் சகோதரருடன் பல வருடங்களாக பகை வைத்திருந்தார். ஒரு சொத்து பிரச்சனை காரணமாக இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. கடந்த 20 வருடங்களாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் ராமசாமிக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவருக்கு கடுமையான நோய் வந்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள், மன அழுத்தம் காரணமாக இந்த நோய் வந்திருக்கிறது என்று. ராமசாமி உணர்ந்தார், இந்த வெறுப்புதான் என்னை உள்ளிலிருந்து அழித்துக் கொண்டிருக்கிறது என்று. அவர் ஒரு முடிவு எடுத்தார். தன் சகோதரரிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. இது மிகவும் கடினமான முடிவு. ஏனென்றால் தன் அகங்காரத்தை விட வேண்டும். ஆனால் அவர் அதை செய்தார். அவர் தன் சகோதரர் வீட்டிற்கு சென்றார். கதவை தட்டினார். சகோதரர் கதவை திறந்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். 20 வருடங்களுக்கு பிறகு ராமசாமி கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. அவர் சொன்னார், என்னை மன்னித்துவிடு, நான் தவறு செய்துவிட்டேன். அந்த வார்த்தைகளை சொன்னதும் சகோதரரும் அழத் தொடங்கினார். அவரும் சொன்னார், நானும் தவறு செய்துவிட்டேன். இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். 20 வருட பகை ஒரு நொடியில் மறைந்துவிட்டது. அதன் பிறகு ராமசாமியின் நோய் குணமாகத் தொடங்கியது. மருத்துவர்களுக்கே ஆச்சரியம். அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது என்று. ராமசாமி சொன்னார், நான் என் வெறுப்பை விட்டுவிட்டேன். அதுதான் என்னை குணப்படுத்தியது. இது மன்னிப்பின் சக்தி. இது உங்கள் கர்மாவை மாற்றும். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போது 2வது விஷயம்.
இது மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்கள் குண்டலினி சக்தியை எழுப்புவது எப்படி என்று. குண்டலினி என்பது என்ன? இது உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல். இது ஒரு பாம்பு போல சுருண்டு கிடக்கிறது என்று சொல்வார்கள். அதனால் குண்டலினி என்று பெயர். குண்டலம் என்றால் சுருண்ட என்று அர்த்தம். இந்த ஆற்றல் எழுப்பப்பட்டால் அது முதுகெலும்பின் வழியாக மேலே செல்கிறது. ஒவ்வொரு சக்கரத்தையும் திறக்கிறது. இறுதியில் தலையின் உச்சியை அடையும் போது நீங்கள் சமாதி நிலையை அடைகிறீர்கள். இது மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவம். ஆனால் குண்டலினியை எழுப்புவது மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் செய்தால் அபாயகரமாக இருக்கும். அதனால் முதலில் ஒரு அனுபவம் மிக்க குருவிடம் கற்றுக்கொள்வது அவசியம். ஆனால் நான் உங்களுக்கு சில பாதுகாப்பான முறைகளை சொல்கிறேன். இவை குண்டலினியை மெதுவாக எழுப்ப உதவும். முதல் முறை யோகாசனங்கள், குறிப்பாக முதுகெலும்பை நெகிழவாக்கும் ஆசனங்கள். புஜங்காசனம், பஸ்சிமோத்தானாசனம், பத்மாசனம் போன்றவை. இவை முதுகெலும்பின் வழியாக ஆற்றல் பாயும் வழியை சுத்தம் செய்கின்றன. இரண்டாவது முறை பிராணாயாமம், மூச்சு பயிற்சிகள். நாடி சோதன பிராணாயாமம் மிக சக்தி வாய்ந்தது. இது உங்கள் இடது மற்றும் வலது நாடிகளை சமநிலைப்படுத்துகிறது. பஸ்திரிகா பிராணாயாமம் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கிறது. மூன்றாவது முறை மந்திர ஜபம், குறிப்பாக ஓம் என்ற மந்திரம். இதை நெடுநேரம் ஜபித்தால் அது குண்டலினியை மெதுவாக இழுப்பத் தொடங்கும். நான்காவது முறை தியானம், மூலாதார சக்கரத்தில் கவனம் செலுத்தும் தியானம். தினமும் 20 நிமிடம் இதை செய்தால் உங்கள் குண்டலினி ஆற்றல் அசைவுபடத் தொடங்கும். ஆனால் நினைவில் வைக்கவும், இதை மெதுவாக செய்ய வேண்டும். அவசரப்படக்கூடாது. உங்கள் உடல் தயாராக வேண்டும், உங்கள் மனம் தயாராக வேண்டும், உங்கள் ஆன்மா தயாராக வேண்டும். குண்டலினி எழுப்பப்படும் போது பல அனுபவங்கள் நடக்கும். சிலருக்கு உடலில் வெப்பம் உணர்வார்கள், சிலருக்கு அதிர்வுகள் உணர்வார்கள், சிலருக்கு வெளிச்சம் தெரியும், சிலருக்கு ஒலிகள் கேட்கும். இவை அனைத்தும் இயல்புதான், பயப்பட வேண்டாம். ஆனா இந்த அனுபவங்களை நாடி ஓடக்கூடாது. அவை வழியில் வரும் மைல்கற்கள் மட்டுமே, இலக்கு அல்ல. உங்கள் இலக்கு சமாதி நிலை, முழுமையான விழிப்புணர்வு, பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இணைதல். இப்போது உங்கள் கவனத்தை இதில் செலுத்துங்கள். இது மிக மிக முக்கியமானது. நான் இதுவரை பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா அதிகமான பேர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் இந்த அறிவை வெறும் தகவலாக மட்டும் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அதை நடைமுறையில் பயன்படுத்துவதில்லை. இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்களில் எத்தனை பேர் உண்மையில் தியானம் செய்யத் தொடங்குவீர்கள்? எத்தனை பேர் மந்திரம் ஜபிக்கத் தொடங்குவீர்கள்? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவீர்கள்? உண்மை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் இந்த காணொளியை பார்ப்பார்கள், நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள், பிறகு அடுத்த காணொளிக்கு செல்வார்கள். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. ஆனா உங்களில் சிலர் வேறுபட்டவர்கள். நீங்கள் உண்மையில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்கள். நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறீர்கள். அந்த சிலரை நோக்கித்தான் நான் இப்போது பேசுகிறேன். உங்களுக்காக நான் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த திட்டத்தை தருகிறேன். இதை அடுத்த 21 நாட்களுக்கு தவறாமல் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நான் உத்தரவாதம் தருகிறேன். காலை வழக்கம் 5 முதல் 10 நிமிடங்கள். காலையில் எழுந்ததும் படுக்கையில் அமர்ந்து 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் 5 நல்ல விஷயங்கள். இது 1 நிமிடம். பிறகு குளித்துவிட்டு தியானம் செய்யுங்கள். முதலில் சொன்ன மூச்சு பயிற்சி. பிறகு 5 நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மனதை கவனியுங்கள். பிறகு ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இது 3 நிமிடங்கள். இறுதியாக உங்கள் நாளுக்கான நோக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நான் என்ன சாதிக்க விரும்புகிறேன், எப்படி நடந்து கொள்ள விரும்புகிறேன் என்று. இது 1 நிமிடம். மொத்தம் 10 நிமிடங்கள். இதை தினமும் காலையில் செய்யுங்கள். பகல் வழக்கம். தொடர்ந்து நாள் முழுவதும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். எதிர்மறை எண்ணம் வந்தால் உடனே அதை நேர்மறையாக மாற்றுங்கள். உதாரணமாக, என்னால் இதை செய்ய முடியாது என்ற எண்ணம் வந்தால் அதை என்னால் இதை செய்ய முடியும் என்று மாற்றுங்கள். மக்களுடன் பேசும்போது அன்புடன் பேசுங்கள். கோபம் வந்தாலும் 3 மூச்சு எடுத்துவிட்டு பிறகு பதில் சொல்லுங்கள். சாப்பிடுவதற்கு முன் ஒரு நொடி நிறுத்தி நன்றி சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாருக்காவது சிறிய உதவி செய்யுங்கள். கதவை பிடித்துக் கொடுங்கள், புன்னகையுங்கள், நன்றி சொல்லுங்கள். மாலை வழக்கம் 5 நிமிடங்கள். மாலையில் வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் அமைதியாக உட்காருங்கள்.
உங்கள் நாளை திரும்பி பாருங்கள். என்ன நன்றாக நடந்தது, என்ன தவறு நடந்தது, நாளை என்ன மாற்றலாம்? பிறகு 3 நிமிடம் மந்திரம் சொல்லுங்கள். இரவு வழக்கம் 3 நிமிடங்கள். தூங்க செல்லும் முன் இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள். அவற்றிற்கு நன்றி சொல்லுங்கள். நாளை நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை கற்பனை செய்யுங்கள். பிறகு ஓம் என்ற மந்திரத்தை மனதில் ஜபித்துக் கொண்டே தூங்குங்கள். இதுதான் உங்கள் 21 நாள் திட்டம். இது கடினமாக தெரியலாம், ஆனால் உண்மையில் இது நாளைக்கு வெறும் 15 முதல் 20 நிமிடங்கள் தான். 21 நாட்களுக்கு இந்த சிறிய முதலீட்டை செய்ய முடியுமா? 21 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இதுவே தெரியாத வித்தியாசம் தெரியும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் உறவுகள் மேம்படும், உங்கள் வேலையில் முன்னேற்றம் வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்குள் ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நோக்கம் உணர்வீர்கள். ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. நீங்கள் நேர்மையாக செய்ய வேண்டும். வெறும் சடங்காக அல்ல, உங்கள் முழு இதயத்துடன், உங்கள் முழு கவனத்துடன், உங்கள் முழு நம்பிக்கையுடன். நீங்கள் இதை செய்ய தயாராக இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். நான் தயார் என்று எழுதுங்கள். இது உங்களுக்கு ஒரு உறுதிமொழி, உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் வாக்குறுதி. மேலும் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். ஏனென்றால் இது இந்த மெசேஜை அதிகமான மக்களை சென்றடைய உதவும். இந்த அறிவு தேவைப்படும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது என் ஆசை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஏனென்றால் நான் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக வழிகாட்டல் காணொளிகளை கொண்டு வருவேன். உங்கள் ஆன்மீக பயணத்தில் நான் உங்களுடன் வர விரும்புகிறேன். இப்போது நான் உங்களுக்கு முன்பே சொன்ன ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறேன். அந்த பெரிய உண்மையை. நீங்கள் இதுவரை என்ன எல்லாம் தேடிக்கொண்டிருந்தீர்களோ, அமைதி, மகிழ்ச்சி, செல்வம், வெற்றி, அன்பு, இவையெல்லாம் உங்களுக்கு வெளியில் இல்லை. இவையெல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கின்றன. நீங்கள் ஒரு பிரபஞ்ச சக்தியின் வெளிப்பாடு. நீங்கள் கடவுளின் ஒரு அம்சம். உங்களுக்குள் அந்த முழு பிரபஞ்சமும் அடங்கியிருக்கிறது. உங்களுக்குள் அந்த முழு சக்தியும் உள்ளது. சிவசக்தி உங்களை தேடி வரவில்லை. ஏனென்றால் சிவசக்தி எப்போதுமே அங்கேதான் இருந்தது. நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள், அவ்வளவுதான். இப்போது நீங்கள் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் விழிப்புணர்வு, இதுதான் ஞானம், இதுதான் முக்தி. நீங்கள் ஏற்கனவே முழுமையானவர். நீங்கள் ஏற்கனவே புனிதமானவர். நீங்கள் ஏற்கனவே சக்தி வாய்ந்தவர். நீங்கள் அதை உணர வேண்டும், அவ்வளவுதான். உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் வெளிப்புறத்தில் ஏதாவது சாதிப்பதல்ல. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவது, உங்கள் ஒளியை உலகுக்கு காட்டுவது, உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வது, உங்கள் சக்தியை பயன்படுத்துவது. நீங்கள் சிவசக்தியின் ஒரு வடிவம். நீங்கள் நடமாடும் கோவில். நீங்கள் வாழும் அதிசயம். இதை உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை என்றென்றைக்குமே மாறிவிடும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பீர்கள். எந்த சவாலையும் எதிர்கொள்வீர்கள். எந்த கனவையும் சாதிப்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் முழு பிரபஞ்சமும் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு இறுதி அறிவுரை தருகிறேன். இந்த அறிவை வெறும் தகவலாக வைத்துக் கொள்ளாதீர்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். தினமும் பயிற்சி செய்யுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை ஒரு பயணம். ஆன்மீகம் ஒரு பயணம். இலக்கு முக்கியம், ஆனால் பயணமும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கற்றல். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு. உங்கள் பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை. பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது. சிவசக்தி உங்களுடன் இருக்கிறது. உங்கள் முன்னோர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் எல்லா கனவுகளும் நனவாகட்டும். உங்கள் எல்லா பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகட்டும். உங்கள் பயணம் வெற்றிகரமாகட்டும். ஓம் நம சிவாய. சிவசக்தியின் ஆசி உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நேரம் மதிப்புமிக்கது. நீங்கள் அதை என்னுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் என்பதை நான் மதிக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். உங்கள் கேள்விகளை கேளுங்கள். நான் முடிந்தவரை பதில் சொல்ல முயற்சி செய்வேன். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை தியானம் செய்யுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். அமைதி.